அடுத்தது கோயம்புத்தூர் லோக்சபா தேர்தல், மக்களாட்சி தேர்தலில் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியுடைய முடிவுகளை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கார். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு டாக்டர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கோவையை சேர்ந்தவர், அவர் கேஸ் என்ன போட்டிருக்காரு. நான் ஓட்டு போடலான்னு வந்தேன், என் ஓட்டுவே பட்டியலே இல்லை, அதனால் நான் ஓட்டு போட முடியலை, இந்த தேர்தலை நிறுத்தணும்னு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கார். இந்த வழக்கு சொல்லுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலில் பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் தேர்தல் முடிவை நிறுத்தணும்னா தமிழ்நாடு பூரா தான் நிறுத்தணும். தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலையும் நடந்த அலங்கோலம் தானே இது, எல்லா தொகுதியிலையும் பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அதனால் இது ஒரு இதாக எடுத்து அரசாங்கம் கொடுக்குமா அப்படிங்கிறது சட்டப்படி அது முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்தல் அட்டவணை அறிவித்து விட்டால் தேர்தல் சம்பந்தமாக எந்தவித ஸ்டேயும் தடையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எலெக்ஷன் முடிகிற வரை அது எந்த தடையும் கிடைக்காது, எந்த வழக்காக இருந்தாலும் ஸ்டேங்கிறது கிடைக்காது. பேர் காணா போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் தான் திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேணாமா? அரக்கர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஜாக்கிரதையாக இருக்கணுமா, இருக்கக்கூடாது. அப்போ இன்னமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீ ஸ்டே எல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. எலெக்ஷனுக்கு ஸ்டே கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். இன்னமே உங்கள் பேரை நீங்களே செக் பண்ணிக்கோங்க, உங்கள் பேரை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அழித்தல், புதிய வாக்காளர்களை சேர்த்தல்னு வரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எல்லோரும் அவங்கவுங்க ஓட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில பேர் வீடை காலி பண்ணிட்டு போயிருப்பீங்க, நீங்கள் பாட்டுக்கு போய் அங்கே உட்காந்துக்காதீங்க. உங்கள் ஓட்டை போட்டுக்கிட்டு கரெக்டாக இங்கே வாட்ச் பண்ணிக்கிட்டு, இந்த கழுகு மாதிரி வச்சுருக்காங்க திமுககாரங்க, வாட்ச் பண்ணி உங்கள் ஓட்டை போட்டு போயிடுவாங்க. ஸோ வீடை காலி பண்ணி போகிறவங்க உடனடியாக எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் நான் அந்த வீடை காலி பண்ணிட்டேன்னு அதிலேருந்து அடித்து புதிய வீட்டில் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் செத்து போயிடுவாங்க, நீங்கள் பாட்டுக்கு விட்டுடுறீங்க, செத்தவங்க ஓட்டை திமுககாரன் வரிசையாக போட்டுடுவான். ஸோ திமுக ஆட்சிக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஓட்டு போட்டு மட்டும் போதாது, அவன் செய்கிற தில்லுமுள்ள பூரா நீங்கள் தடுக்கணும். ஏன்னா ஆட்சி இல்லாமல் இருக்கான்ல. ஸோ இந்த தில்லுமுள்ளெல்லாம் சாகரம் ஓட்டை நீங்களே நீக்கிடுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள காலி பண்ணி போனீங்கன்னா மாற்றிடுங்க, எல்லாம் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் திமுகவை நம்ம தோற்கடிக்க முடியும். அதனால் ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த போட்ட இன்ஜினியர் போட்ட வழக்கு கோயம்புத்தூர் மக்களவை தொகுதிக்கு ஸ்டே கிடைக்கும் அப்படிங்கிறது சட்டப்படி சாத்தியமில்லை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம். அடுத்தது நோட்டாவை பற்றி ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க. அது என்ன நடந்ததுன்னா, சூரத் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களவை தொகுதி. அதில் காங்கிரஸ் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுருச்சு. அப்போ பாரதிய ஜனதா வேட்பாளர் வேட்புமனு ஒத்துக்கிட்டாங்க. பாரதிய ஜனதா என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் நிராகரிக்கப்பட்டது. அதனால் இங்கே நின்று சுயேட்சைகளை பூரா வாபஸ் வாங்க சொல்லிவிட்டு வெறும் ஒரே ஒரு பாஜக வேட்பாளர் தான் போட்டியிடுறார். அவரை போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுத்தோன்னு அறிவிச்சிட்டாங்க. உடனே ஒருத்தன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனான். அவன் கேட்ட கேள்வி எல்லோரும் நம்ம சிந்திக்கணும். அவன் என்ன சொன்னான், வேட்பாளர்கள் எல்லாம் தான் போயிட்டான், வாபஸ் வாங்கிட்டான், ஒத்துக்கிறேன். ஆனால் நோட்டான்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லி நீங்கள் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கீங்களே, அப்போ நோட்டா இந்த தேர்தலில் போய் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியிலையும் நோட்டா போட்டி போடுதில்லை. அதனால் இப்போ அந்த பாஜக வேட்பாளரோட நோட்டா போட்டி போடுது. எலெக்ஷனை ஏன் நிறுத்துறீங்க? எலெக்ஷனை நடத்துங்க. அப்போ பாஜக வேட்பாளரை விட நோட்டா அதிகமாயிட்டா அப்போ பாஜக வேட்பாளரை தோற்றதாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ரூலில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா? தேர்தல் கமிஷன் விதிமுறைகளில் நோட்டா எவ்வளோ அதிகம் இருந்தாலும் நோட்டாவுக்கு கீழே இருக்கிற அதிகப்படியான வாக்குகள் வாங்கினவங்களை தான் ஜெயிச்சாங்கன்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல் இருக்குது. அந்த விதியும் தப்புன்னு சொல்லி இந்த கேஸில் சொல்கிறாங்க. நோட்டா எல்லாத்தையும் விட அதிகம் வந்துட்டா அந்த இடத்துல அந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த வேட்பாளர் அத்தனை பேரையும் அடுத்த 5 வருஷத்துக்கு நிற்காதீங்கன்னு அறிவிக்கணுங்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, உங்கள் வேட்பாளர்கள் எல்லாத்தையும் எதிர்த்து தானே ஓட்டு போட்டுருக்கான். அப்போ அவன் இனிமேல் அவங்க வாக்காளர்கள் ரிஜெக்ட் பண்ணிடுறான். இனி அவர்கள் வருங்காலத்தில் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும்
இந்த வழக்கில் போட்டிருக்காங்க. இதுக்காகத்தான் நாங்கள் நோட்டாங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தோம். சில பேர், சில மேதாவிகள், ஒவ்வொரு கட்சியிலையும் மேதாவி இருக்காங்கல்ல, அவங்க நீங்கள் தேசத்துக்கு எதிரானவர், பெரிய மேதாவிகள் சொல்கிறாங்க. தேசத்துக்கு எதிரானவர்கள்னா சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் சிந்திக்கிறாரு இருக்காங்கன்னு கேட்குறேன். தேசத்துக்கு எதிரானதுன்னா சுப்ரீம் கோர்ட்டே நோட்டாங்கிறது ஒன்று உருவாக்குன்னு சொல்லுவாங்களா? அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன கருத்து எதுக்காக சொன்னாங்க? மக்கள் எதிர்ப்பை காட்டணும். வேட்பாளர்களை தகுதி இல்லாதவனாக போடுறான் அரசியல்வாதி. அரசியல்வாதியே தகுதி இல்லாதவனாக இருக்கான். அவனை விருப்பதற்கு, அந்த வெறுப்பை வெளியில் காட்டுவதற்கு வாக்காளர்களுக்கு உரிமை வேண்டும். அந்த உரிமை தான் நோட்டா. நோட்டா என்பது அது ஒரு வேட்பாளர் அப்படின்னே சொல்கிறாங்க. அங்கே இப்போ இந்த வழக்கு போட்டு சொல்கிறார், நோட்டா என்பது ஒரு வேட்பாளர், அதை வேட்பாளராக அறிவிக்கணும், மக்கள் எதிர்ப்பு அங்கே காட்டணும் அப்படிங்கிறத தான் இந்த வழக்கில் பண்ணியிருக்காங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டு தேர்தல் கமிஷனுக்கு நோட்டீஸ் கொடுத்து, இவர் கேட்குற அத்தனை கேள்விக்கும் பதிலை கொடு, நோட்டாவை பற்றின ஆர்டர் நான் போடுறேன் அப்படின்னு இருக்காங்க. அதனால் நோட்டாங்கிறது ஒரு தனிப்பட்ட வேட்பாளர். நாங்கள் எதுக்கு நோட்டான்னு சொன்னோம்? எங்களுக்கு வேட்பாளர் நிறுத்துறதுக்கு பணம் இல்லை. அப்போ எங்களை ஆதரிக்கிறவங்க, எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும்ல. அதைத்தான் சொன்னோம், நோட்டா தான் எங்களுக்கு நிற்க பணம் இல்லை. அதனால் நோட்டா அதாவது எதிர்த்து ஓட்டு போடுவது தான் எங்களுடைய இது நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், நோட்டாங்கிறதுக்கு போடுங்க, அதுதான் எங்கள் வேட்பாளர், எங்கள் கட்சி வேட்பாளர் நோட்டா தான் இந்த எலெக்ஷனில் போடுங்க அப்படின்னு சொன்னோம். இது ஒரு டெமோக்ராட்டிக், இது தான் ஜனநாயக முறைப்படி உள்ள ஒரு ஆயுதம் தான் இது. அதுதான் இந்த வழக்கு நேற்று போட்டிருக்காங்க. வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும், அரசியல்வாதிகளுக்கு ஒரு சவுக்கடி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன்.